Hello friends, welcome to Cooking to Subscribers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான டேஸ்டியான ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ரொம்ப கிரன்ச்சியாவும் டேஸ்டியாவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 200 கிராம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா காய் துருவறதுல துருவி வச்சுக்கணும். நல்லா இது மாதிரி மெலிசா துருவி வச்சுக்கிட்டு மீடியம் சைஸ் பூண்டு பல் 6 பல் எடுத்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை எடுத்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு சேர்த்துக்கணும். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தெரியலனா நம்ம சேனல்லையே நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் தெரிஞ்சுக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு. 2 மினிட்ஸில் தான் ரெடி பண்ணிடலாம் இந்த சில்லி ஃப்ளேக்ஸை நீங்கள் ஈஸி. அப்புறம் 2 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கணும். அப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் அரிசி மாவை சேர்த்து நல்லா கை விடாமல் கலரிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலரிக்கணும். ஓரளவுக்கு அந்த தண்ணியில் ட்ரை ஆன உடனே ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா நமக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த ஸ்நாக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி இதை வந்துட்டு இந்த கேக்லாம் பண்ணுற ஷேப்பரில் வச்சு பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் இல்லைன்னா கையில் கூட நீங்கள் தட்டி எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பால் மாதிரி கூட ரெடி பண்ணால் டேஸ்டியாக இருக்கும். வடை மாதிரி கூட நீங்கள் எதை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நெக்ஸ்ட் சைடு நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாகவும் வச்சுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணாதான் உள்ளேயும் குக் ஆகும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லைன்னா வெளியே மட்டும் கிறிஸ்பியாக கிடச்சிட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இது நீங்கள் வித்தின் 10 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். ஈஸியான ரெசிபியும் கூட. பெரியவங்களுக்கும் இது கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி தான். இதில் நம்ம வேறு எந்த இதுவும் சேர்க்காம வெறும் அரிசி மாவு இதிலே செய்கிறதுனால நமக்கு ஹெல்த்தியும் கூட. ஆயிலும் அவ்வளோ அப்சர்வ் பண்ணாது. சின்ன பசங்களுக்கு கூட இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு நல்ல வெஜிடேரியன் ஸ்நாக்கும் கூட. இது நீங்கள் வித்தின் 10 மினிட்ஸ்லேயே குறைஞ்ச பொருள் மூலயமா செய்கிறதுனால உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். செஞ்சுட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானப்போ எடுத்து கூட சாப்பிடலாம். எதுவும் கெட்டு போகாது. நல்லா டேஸ்டியாக க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க விரும்பி கேட்பாங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்டியாக இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் சாஸ் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.